முதல்ல அனுராக் தாக்கூர் இதை பத்தி பேசும்போதே மக்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இப்ப என்ன பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் கூட்டு களவாணியா? இவர் தேர்தல் ஆணையத்தில் கேள்வி கேட்கிறாங்க, இவர் எதுக்கு பதில் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும். அவர் கொஞ்சம் வாய் மூடிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுகள் வந்து ஆதாரப்பூர்வமா சொல்றாரு குற்றச்சாட்டுகள்லாம். இப்போ ஒரு அம்மா வந்து மேடையில் ஏற்றிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, என் பேர்ல 12 பேரோ 13 பேரையோ delete பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணவே இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இவங்க வந்து எல்லாம் ஆன்லைன்ல ஃபோன் பண்ணி டெலிஷன் ஆயிருக்கு. அப்போ ஆன்லைன்ல ஃபோன் பண்ணவங்களுடைய ஐபியை கொடுங்க, தேர்தல் ஆணையத்தில் இருக்கு, அது நீங்க கொடுங்க. ஏன்னா அப்ப யார் அந்த மாதிரி அவர் சொல்றாரு, கர்நாடகாவில் வந்து இந்த மாதிரி டெசிஷன் நடக்கிறதுக்கு ஆந்திரால இருந்தும் இதுல இருந்தும் தமிழ்நாட்டுல இருந்தும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றது வந்து உண்மையா இல்லையாங்கிறதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு? அந்த எந்த போன்ல இருந்து போச்சோ, டெலிஷனுக்கு போச்சோ, அந்த அதாவது டெலிஷன் எதெல்லாம் டெலிஷன் ஆயிருக்குன்னு பார்த்த உடனே அது எதனால டெலிஷன் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஏதோ ஒரு போன் வந்திருக்கு, அந்த போன் யாரு, அவங்களுடைய ஐபி என்னன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தால சொல்ல முடியும். ஆனா தேர்தல் ஆணையம் அதை சொல்லாம வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்ப அவங்க வந்து யாருடைய குற்றத்தையும் இவங்க எதுக்கு மறைக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் வரும். இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க, அவர் சொல்றதுல ஆதாரமே இல்லை. இப்ப இது ரொம்ப இந்த கீழ்த்தரமான அரசியல் வந்து தாலுகா லெவலில் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரிப்பட்ட அரசியல் மாதிரி இப்ப இவங்க தேர்தல் ஆணையம் அவர் சொல்றதுல எந்த ஆதாரமுமே இல்லை, நாங்க வந்து இதுல வந்து ஆன்லைன்ல வந்து டெலிஷன் அக்செப்ட் பண்றதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா கேரளா காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு இது நியூஸ் விட்டுருக்காங்க. அதுல சொல்லியிருக்காங்க, 2019 நீங்க வந்து ரூல்ஸ் போட்டீங்க, தேர்தல் ஆணையம் சொல்றாங்க, அந்த ரூல்ஸை காமிக்கிறாங்க, நீங்க ரூல்ஸ் போட்டீங்க, இதுல ஆன்லைன் இதுல வந்து நீங்க கால் கொடுக்கலாம், ஆன் தட் பேசிஸ் டெலிஷன் நடக்கும், நீங்க ரூல்ஸ் போட்டீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் இல்லை. ராகுல் காந்தி 2018 ஓட்டு இது மாதிரி எங்களுடைய வாக்காளர்கள், எங்களுடைய சப்போர்ட்டர்ஸை நீங்க டெலிட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா, இவங்க என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையம், இல்ல உங்க தான் ஜெயிச்சிட்டாங்கல்லங்க, 10,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்கல்ல. இது என்ன பதில் இது? அதாவது ஒண்ணு, தேர்தலுக்கு முன்னாடி அந்த 6,018 இவங்க டெலீட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்னா, 16,018 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டியதை 10,018 வித்தியாசம் குறைச்சிட்டாங்க இவங்க 6,018 டெலீட் பண்ணது மூலம். அல்லது தேர்தலுக்கு அப்புறம் இந்த 6,018 டெலீட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்து வர்ற தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கு இப்பயே வந்து வேலை பார்க்கறாங்கன்னு அர்த்தம்.